அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு உறுப்பு கல்லூரியான தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம் அங்கே அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஃபண்ட் பண்ண ஒரு இன்குபேஷன் ஃபோரம், அதாவது தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம். எங்களுடைய மையத்தோட பேர் வந்து EDII பெரியகுளம் தோட்டக்கலை தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம். ஸோ காலையில் நம்ம ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்றதுலேருந்து ஒருத்தர் வந்து பேசினார். அதில் உள்ள திட்டங்கள்லாம் குறித்து பேசினாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இன்குபேஷன் ஃபோரம்ஸ், அதாவது தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் அப்படின்றது இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு அது தெரியலை, அதை பயன்படுத்திக்கல. ஈவன் இங்கே திருநெல்வேலியிலே வந்து கிள்ளிக்குளம் வேளாண் கல்லூரியில் ஒரு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துல நீங்கள் எல்லாத்த பற்றியும் அங்கே போய் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். சார் FSSAI எப்படி எடுக்கிறது, என்னுடைய ப்ராடக்ட் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, புது இயந்திரங்கள் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க, ஒரு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம்ங்கிறது. ஸோ இதுதான் எங்களுடைய மையத்தை பொறுத்த சுருக்கமாக. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து வாழையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துறது எப்படி அப்படின்ற ஒரு தலைப்பு. நான் நார்மலாக அந்த நடுவில் நடந்தே பேசி பழகிட்டேன், ஏன்னா எனக்கு பதில் வேணும் உங்கள்கிட்ட இருந்து. ஸோ அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு முதல் கேள்வி வந்து, விவசாயி தொழில் முனைவோராக வாய்ப்பு இருக்கா, முடியுமா? சரி, முடியும் அப்படின்றதுக்குள்ள சந்திக்கக்கூடிய சவால்களில் முக்கியமான சவால் என்னன்னு நினைக்கிறீங்க? விவசாயி தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு சந்திக்கக்கூடிய சவால்களில் முக்கியமான சவால் என்ன நினைக்கிறீங்க? மார்க்கெட்டிங். Realizing good profit or price. I mean, price is the horrible thing to happen for any of one. Price. Price. Yeah, reasonable, profitable price. Okay. Nobody gives price, right? They loot. ஓகே. ஆன்சர் தான் வருதா? நான் ஏதோ கிராஸ் டாக் நினச்சிட்டேன், சாரி. சரி, அந்த வெளிச்சத்தில் தெரியல. ப்ரைஸ் பிரச்சனைன்றீங்களா? ஓகே, வேறு? சார் மார்க்கெட்டிங். ஓகே. இடையில இந்த சிஸ்டமில் இருக்கா? அப்போ மைக் வச்சுங்க, 2-3 கேள்வி கேட்குறேன். மார்க்கெட்டிங் பிரச்சனை, விலை கொடுக்க மாட்டுறாங்க, இந்த பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, நம்ம எல்லாமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன மைண்ட் செட் பிரச்சனைனா, இப்போ இன்றைக்கி வந்து வாழை போடுற அத்தனை விவசாயிகளுடைய வாழையவும் வாங்கிக்கிறதுக்கு ஒரு சந்தை அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது, கரெக்டுங்களா? அவங்க ரேட்டு முன்னே வாங்குவாங்க, பின்னாடி வாங்குவாங்க, ஆனால் வாங்கிக்கிறதுக்கு ஒரு சந்தை இருக்கா? இப்போ வாங்கிக்கவே சந்தையே இல்லைன்னு வச்சுங்க. வாழை மதிப்பு கூட்ட பொருளை பற்றியே நான் பேசலை. வாழையை வாங்கிறதுக்கே சந்தை இல்லைன்னா நம்ம யாராவது வாழையை போடுவோமா? கண்டிப்பாக போட மாட்டோம். இப்போ விவசாயியோட விலை பொருளை கண்டிப்பாக விற்கிறதுக்கு ஒரு சந்தை இருக்குது, கரெக்டுங்களா? ஆனால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அப்படின்னு வந்துட்டா அதோடைய சந்தை எங்கே இருக்குது, யாருக்கு தெரியும்? அந்த சந்தையில் நான் போய் எப்படி விற்கிறது? கரெக்டுங்களா? ஒரு விவசாயி அவரோட விலை பொருளை ஈஸியாக மார்க்கெட் பண்ணிட முடிஞ்சிருது. ஆனால் அவர் தொழில் முனைவோராக மாறி மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் பண்ணணும்னா, இந்த ஸ்லைடுக்கு போயிடலாம். மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பண்ணணும்னா அதை விற்கிறதுக்கு காலையில் அவங்க ஷியாமலா மேடம் வந்து சொன்னாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்களா, இல்லை பொருளை விற்கிறதுக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்களா அப்படின்னு. ஸோ தொழில் முனைவோர் ஆகணும்னா உங்கள் பொருள் விற்காது அப்படின்ற ஒரு ரிஸ்க் அதில் இருக்குன்றதை நம்பி ஓகேன்னு நினச்சி உள்ளே இறங்கினாதான், அந்த மைண்ட் செட்டோட உள்ளர அப்ரோச் பண்ணாதான் அதில் ஜெயிக்க முடியும். உறுதியான மார்க்கெட்டுன்றது அங்கே இல்லை. இங்கேயாச்சும் முன்ன பின்ன ரேட்டு போட்டு வாங்கிக்குவாங்க, ஆனால் அங்கே அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. உங்கள் பொருளை நீங்கள் தான் கத்தி விற்கணும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு ஃபார்மர், அவர் ஈஸியாக வித்துடுறாரு. ரைட் சைடில் இருக்கிறவர் ஒரு ஸ்டாலில் வித்துட்ருக்கிறாரு. இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம்ல, எவ்வளோ பொருட்களை இந்த ஸ்டாலில் பார்க்குறோம். இந்த நீங்கள் பார்த்த இவ்வளோ பொருட்களை நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க சந்தையில் பார்க்குறீங்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறீங்க, இல்லையா? உங்களுக்கு ஒரு தளம் அமைத்து கொடுக்குறாங்க, அந்த இடத்துல நீங்கள் இப்போ இதுவும் வந்து ஒரு KVKலேருந்து போட்ட ஸ்டாலில் கூகுள்லேருந்து நான் சுட்ட ஒரு ஃபோட்டோ தான். அங்கே தான் இந்த வாழை பொருட்களை அவர் வச்சிட்ருக்கார். அப்போ அந்த தளம்ன்றது அங்கே அமைக்கப்படலை. இப்போது விவசாயிக்கு தொழில் முனைவர் ஆகணும்னா சந்தைப்படுத்துறது மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய மைண்ட் செட் வேணும். மைண்ட் செட் இருக்கிறவங்க மட்டும்தான் தொழில் முனைவராக ஆக முடியும். ரைட், அதான் சொன்னேன். சந்தைன்றது இங்கே ரொம்ப ஈஸி. அவர் சொன்னார், அவர் சண்முக சுந்தரம் அவர் வந்து சொன்னார், நான் வந்து ரேட்டு நான் கூட போக வேண்டியதில்லை, விற்றுட்டு பணத்தை போட்டுருவாங்க, அப்படி ஒரு இடம் தான் இந்த சந்தை. பட் இந்த சந்தை அப்படி இல்லை. நீங்கள் திரும்ப போனாலும் பணம் வராது இந்த சந்தை.
கரெக்டுங்களா? ஒரு ஸ்டால்லையோ சூப்பர் மார்க்கெட்ஸ்லையோ போய் கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ விற்கிற இடம்ன்றது ஒரு ஓப்பனாக இல்லை இங்கே. நெக்ஸ்ட், ஓகே, மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு நம்ம காலையிலேருந்து நிறைய பேசுகிறோம். எல்லாருமே மதிப்பு கூட்டுதல்ன்றத ஒரு குறுகிய கண்ணத்தோடவே பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்க விரும்புகிறேன் நான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கூட்டுதல்னா என்ன? வாழையில் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுறதுங்களா? ஓகே, வேற மதிப்பு கூட்டுதல்னா என்ன? உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் படி, உங்கள் புரிதலின் படி ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறது தான் மதிப்பு கூட்டுதலா? ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக மாற்றுறது தான் மதிப்பு கூட்டுதலா? ஆமாண்ணா கை தூக்குங்க, எனக்கு காது கேட்கல. ஆமாவா? ஓகே, நான் அது மட்டும் இல்லை மதிப்பு கூட்டுதல்னு சொல்கிறேன். எக்ஸ்போர்ட்டா? ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டென்ஷனா? செல்ஃப் லைஃப் என்னங்கண்ணா? பையர்ஸ் நீடடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. ஓகே, மாத்துறது தான். அவரும் அதை தான் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் திருநெல்வேலியில் விற்கிற ஒரு வாழைப்பழம் ஆறு வாழைத்தாறு நீங்கள் சென்னையில் விற்கிறீங்கன்னா வேறு ரேட்டுக்கு போகுது இல்லையா? டெல்லிக்கு அனுப்புகிறீங்கன்னா வேறு ரேட்டுக்கு போகுது இல்லையா? இது மதிப்பு கூட்டுதெல்லாம் இல்லையா? உங்கள் பொருளுடைய மதிப்பு கூட செய்கிற எந்த ஒரு செயலுமே மதிப்பு கூட்டு செயல் தான். இப்போ டெல்லியில் நல்ல நம்ம ஊர் பழத்துக்கு வந்து பயங்கர டிமாண்டு டெல்லியில். ஏன்னா நம்ம ஊர் பழம் ரொம்ப நாள் ட்ராவல் ஆகி அங்கே போகணும், அதுக்குள்ளே கெட்டு போயிடுது, ஷெல்ஃப் லைஃப் இல்லை. அப்போது அவர் சொன்னார், ஷெல்ஃப் லைஃப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டெல்லியில் உங்கள் பொருளை கொண்டு போய் விற்றீங்கன்னா, இங்கே 100 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அங்கே அதை தானே சொல்கிறாங்க. காலையில் ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சாங்களே, இந்த வாழைக்காய் விற்றா 10 ரூபா, இப்படி திரும்பி விற்றோன்னா 50 ரூபான்னாங்கல்ல. இதே வாழைக்காய் நான் இங்கே விற்றா 10 ரூபா, டெல்லியில் விற்றா எனக்கு 50 ரூபானா ஏன் அங்கே மட்டும் அது மதிப்பு கூட்டுதல் இல்லை? ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். மதிப்பு கூட்டுதல்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிறது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறது மட்டும் இல்லை. இப்போ எக்ஸ்போர்ட் இஸ் அ வேல்யூ எடிஷன் தான். இங்கே உள்ள ஒரு வேல்யூ வேற ஒரு வேல்யூவில் கொடுக்குறீங்க. அந்த ஒரு புரிதல் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகே, வாழையில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு நான் வரல. அதுக்கு அடுத்தும் ஒரு துறை சார்ந்த வல்லுநர் வர இருக்கிறாங்க. காலையிலேருந்து நிறைய பேர் அதை பேசியிருக்கிறாங்க. பட் இதில் எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நுனி முதல் அடிவரை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வரைக்கும் எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அது என்னென்னன்றதை பற்றி பேசுகிறதுக்கு வரல. ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இப்போ இது வந்து பழத்திலேருந்து பண்ணக்கூடிய ஒரு பழம் இல்லைன்னா காயிலேருந்து பண்ணக்கூடிய மதிப்பு கூட்டுதல் இல்லைங்களா? நம்ம இங்கே எவ்வளோ பேர் வாழைக்காய் பவுடர் பார்த்தீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். வாழைக்காய் பவுடர் பார்த்தீங்களா? இந்த ஸ்டாலில் வாழைக்காய் பவுடர் பார்த்தீங்க. இந்த மாதுர் ஃப்ரூட்ஸ் கூட நான் அவரோட ப்ராடக்டை தான் எடுத்து போட்டிருக்கேன். அந்த அத்தி பார்த்தீங்களா? ரைட். பழத்திலிருந்து காயிலிருந்து ஒரு குறைவான மதிப்பு கூட்டுதல். ஏன்னா பழத்தை வந்து நம்ம கன்சம்ஷனே அதிகமாக இருக்குது. ரேட் இல்லாத நேரத்தில் தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ நிறைய மதிப்பு கூட்டுதல் இல்லை, காய் பவுடர் தான் மதிப்பு கூட்டுதல். நெக்ஸ்ட், பூவில் வாழைப்பூ மால்ட்டு நீங்கள் வச்சுருந்தாங்க, யாராச்சும் பார்த்தீங்களா? வாழைப்பூ மால்ட் வச்சுருந்தாங்க, வாழைப்பூ தொக்கு இருந்தது இல்லைங்களா? ரைட். நெக்ஸ்ட், வாழைத்தண்டு. வாழைத்தண்டுலேருந்து பவுடர் பண்ணுறாங்க. சார் சொன்ன மாதிரி அதுலேருந்து ஃபைபர்லேருந்து கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. சில பேர் பிஸ்கெட்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி அது என்னென்னு சொல்கிறதுக்கு நான் வரல. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? ரைட். மதிப்பு கூட்டு பொருளை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை சந்தைப்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சந்தைப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்? பொருளுக்காக சந்தையா இல்லை சந்தைக்காக பொருளா? இப்போ எங்கிட்ட வந்து ஒரு வாழைக்காய் நிறைய இருக்குது. அப்போது எங்கிட்ட இருக்கிறத நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா நான் அந்த சந்தைக்கு ஏற்ற பொருளை பண்ணல. என்கிட்ட ஒரு விஷயம் நிறைய இருக்குது, இதில் நான் என்ன பண்ணலான்னு யோசித்து அதை தான் நான் செய்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பொருளுக்கான சந்தை. சந்தைக்கான பொருள் அப்படின்னா என்னன்னா, வாழை பழ பவுடர், வாழைக்காய் பவுடர் பண்ணுறவங்க யாராச்சும் இங்கே உட்காந்துருக்கீங்களா? வாழைக்காய் பவுடர் பண்ணுறவங்க யாராச்சும் உட்காந்துருக்கீங்களா? சார் வாழைக்காய் பவுடர். சரி சார் வேணாம், கரெக்டாக பதில் சொன்னாலும் சொல்லிடுவீங்க. நிறைய அட்டாச் போவோம். அவர் இல்லை, வாழைக்காய் பவுடர் பண்ணுறவங்க. சரி, வாழைப்பூ பவுடர் இந்த ஸ்டால்ஸ் போட்டவங்க யாருமே இல்லை. சரி சார், சார்ட்டே கொடுங்க முன்னாடி. சார் வாழைக்காய் பவுடரை பண்ணுறாங்கல்ல, நீங்களும் பண்ணுறீங்க நிறைய பேர். இந்த சார் எனக்கு ஒரே ஒரு வரியில் சொல்லுங்கள் சார், வேறு எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம். ஒரே ஒரு வரியில் இந்த வாழைக்காய் பவுடர் எதுக்கு பண்ணுறீங்க? என்ன பெனிஃபிட்? ஒரே ஒரு பெனிஃபிட் தான் சொல்லணும். பேபி ஃபுட்டில் சேர்க்கலாம் சார். அவ்வளோதான் சார், முடிஞ்சது. இல்லை முடிஞ்சது கொடுங்க. சரி நீங்களே வைங்க, அவர்கிட்டே கொடுங்க. பேபி ஃபுட் எல்லாம் சேர்க்கலாம் இல்லையாங்க சார்? ஏன் சேர்க்கலாம்? ஃபைபர் இருக்குது,
புரோட்டீன் இருக்குது, அதில் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமும் உடல் வலுவும். என்ன உள்ள இருக்கிறதுனால ஆரோக்கியம் வருது? நியூட்ரிஷன் வேல்யூ தான். என்ன நியூட்ரிஷன் வேல்யூ? அதில் பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே இருக்குது. ரைட், தேங்க்யூ சார், வாங்கிக்கிங்க. நான் கேட்க வர்றது என்னென்னா, ஒரே ஒரு பாயிண்டில் உங்களுடைய பொருளை டிஃபைன் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இப்போது வாழைக்காய் பவுடர் எடுத்துக்கோமே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போங்க. இப்போ வாழைக்காய் பவுடர்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? வாழைக்காய் பவுடரில் விட்டமின் B6 அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? விட்டமின் B6 நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்றது. எப்போது பிரெயின் டெவலப் ஆகும் நம்மளுக்கு? இப்போ எல்லாம் பிரெயின் டெவலப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பிரெயின் எத்தனை வயசு வரைக்கும் டெவலப் ஆகுங்க? எதுங்க, 4 வயசா, 3 வயசா? அதுக்கப்புறம் வளரவே இல்லை இல்லையா? அப்போது அவர் பேபி ஃபுட்டுன்ற விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டாரு. வாழைக்காய் பவுடரை பேபி ஃபுட்டில் கலந்தால் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அந்த சின்ன வயசில் சின்ன குழந்தைங்க இருக்கும்போது பொட்டாசியம் எல்லாமே இருக்குது சார், நீங்கள் சொல்லாமே இருக்குது. பர்டிகுலராக இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டான காரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த வாழைப்பழ பவுடரை குழந்தைங்களுக்கு தான் முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேக்லேயே எல்லாமே தெரியணும். இந்த பேக்கே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், ரைட்டுங்களா? யார் என்னுடைய சந்தை, யார் என்னுடைய வாடிக்கையாளர்ன்றது எனக்கு தெரியணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. இந்த சந்தையை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2-3 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று ஜியாகிரபிக்குன்னா இடத்த பொறுத்து. இப்போ மலை பிரதேசம்னா ஒரு மாதிரி பொருள், குளிர் பிரதேசம்னா ஒரு மாதிரி பொருள் அப்படின்ற மாதிரி. டெமோகிராஃபிக்குன்னா வயசை வச்சு, இல்லைனா குழந்தைங்களுக்கு ஒன்று, பெரியவங்களுக்கு ஒன்று, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விஷயம். நான் இதை ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. ஸோ நம்மளுடைய வாடிக்கையாளரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் ஃபஸ்ட்டுங்க. நீங்கள் என்ன பொருள் வேணாலும் செய்யுங்க, வாழைப்பூ தொக்கு பண்ணுங்கள், எது வேணாலும் செய்யுங்க. ஆனால் என்னுடைய சந்தை யாருன்றதில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். எப்போ நீங்கள் எல்லாரும் சாப்பிட்லாம் சார்ன்னு சொல்கிறீங்களோ அப்போ நீங்கள் சந்தையை முடிவு பண்ணலைன்னு தான் அர்த்தம். என்னோட பொருள் எல்லாருக்குமான பொருள்னு எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போது நீங்கள் சந்தையை முடிவு பண்ணலை. சந்தையை ஏன் சார் நான் முடிவு பண்ணணும், நான் எல்லாருக்கும் விற்றுட்டு போகிறேனே, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இதில் ஆப்பிள் மரம் இருக்கு இல்லைங்களா, இருக்கா? சரி, இந்த ஆப்பிள் மரத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் பழங்கள் எல்லாம் உங்கள் கையில் ஒரே ஒரு கல்லை மட்டும் கொடுத்து அடிக்க சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஷன் ஏ. இன்னொரு ஆப்ஷன், உங்கள் கையில் ஒரு 10 கல்லை கொடுத்து அடிக்க சொல்கிறாங்க. எதில் அடிக்க முடியுங்க? ஒரு கல் ஒரு விண்டுவில் அடித்தோம்னா அடிக்க முடியுமா? இல்லை 10 கல்லை விட்டு எரிஞ்சோம்னா அடிக்க முடியுமா? இல்லை 10 கல்லுன்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த கடைசியில் அது மாதிரி ஒருத்தர் கையை தூக்கிட்டாரு. எது ஈஸி, எது குறிப்பாக அடிக்க முடியும்? ஒரே கல், ஒரு கொத்தை, ஒரு மாங்காய், ஒரு கொத்தை கூட அடிச்சிடலாமா? அப்போது இந்த மரம் தான் உங்களுடைய மார்க்கெட். இந்த மரம்ன்றது இந்த உலகம்னு வச்சுக்கோங்க. இந்த மரத்தில் ஏகப்பட்ட பழங்கள் இருக்குது. நீங்கள் ஃபோக்கஸாக ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி இந்த சந்தையில் தான் முடிவு பண்ணலைன்னா, நீங்கள் 10 கல்லை அடித்தா எப்படி உங்களுடைய எனர்ஜியெல்லாம் விரயமாகுமோ அப்படி தான் உங்களுடைய எனர்ஜி விரயமாகும். நம்மள்கிட்ட இருக்கிறது என்ன தெரியுங்களா? இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அறிமுக நிலையில் உள்ள தொழில் முனைவோர்கள்ட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? சொத்து. சொல்லுங்க பாங்களா, உங்களோட முக்கியமான சொத்து என்ன தெரியுமா? உங்களுடைய நேரமும் உங்களுடைய உழைப்பும். இந்த நேரத்தையும் உழைப்பையும் உங்கள் சந்தை எதுன்னே கண்டுபிடிக்காமல் நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே 2-3 வருஷம் ட்ராவல் ஆகிட்டீங்கன்னா விரக்தி அடைஞ்சிருவீங்க, சரிங்களா? ஸோ சந்தை ஏன் கண்டுபிடிக்கணும்னு யாருக்காச்சும் கேள்வி இருந்ததுன்னா இதுதான் பதில். ஃபோக்கஸ்டாக அடிக்கலாம். அப்போ நான் 4-5 ப்ராடக்ட் வச்சுக்கூடாதா சார்னா தாராளமாக வச்சுக்கோங்க. 1 by 1 போங்க. நெக்ஸ்ட், இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நடுவில் ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, ஒரு ஃபோட்டோ, கேரளா பனானான்னு, அதோட சந்தை யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சந்தை யாரு? அம்மாக்களா? வேற? குழந்தைகள். இந்த லெஃப்ட் சைடில் ஸ்லர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ரா ஸ்லர்ப்புன்னு பச்சை கலரில், அதோடைய சந்தை யாரு? கிட்ஸு. ஃபஸ்ட்டு 2மே கிட்ஸு. இதில் அம்மா ஃபோட்டோ போட்டதுனால அம்மாவையும் சேர்த்துட்டீங்க இல்லையா? இப்போ அந்த கம்பெனிக்காரன் இங்கே இல்லை, அவன் எங்கேயோ இருக்கான். இந்த ஃபோட்டோ மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் அவன் எதை நினச்சி இந்த பொருளை உருவாக்கினான்னு உங்களால் ஏன் சொல்ல முடியுது? அவன் படத்தை போட்டாங்க. இந்த 3வது ஆள் படம் போட்டாரா? அந்த 3வது ஆளுடைய பிக்சர் மாதிரி தானே இங்கே இருக்கிற எல்லா ஸ்டால்லையும் பொருள் இருக்குது.
நீங்களா போய் எல்லா இடத்துலையும் நின்று இது குழந்தைங்களுக்கானது இது பெரியவங்களுக்கான சொல்ல முடியும்? நீங்கள் எங்கே கம்யூனிகேட் பண்ணுறீங்க இல்லையா? ஒரு படத்தில் அவன் சிம்பிளாக கம்யூனிகேட் பண்ணிட்டு போயிட்டான். அது என்ன கம்பெனினே தெரியாது. டாட்ஸ் அண்ட் மாம்ஸ்ன்னு இருந்தோன்னா அங்கே ஒருத்தர் மாமன்னு சொல்லிட்டார் எனக்கு. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த அசைன்மெண்ட்டை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதல் இதில் இருக்கிறது யாருக்கானது? புரியல. யாரு? ஆண்களுக்கானதுன்னு சொல்லிங்களா? யாரு? பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? பிக்சர் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். பிக்சர் வச்சு கண்டுபிடிச்சிங்க. அப்புறம் அதில் மதர்னே போட்டிருக்கானே. ஆமாம். சரி, இது இந்த சைடில் இருக்கிறதும் மதராக இருக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரைட் சைடில். அது யாருக்கான ப்ராடக்ட்டு? இந்த டாப்ஸி இருக்காங்கல்ல, அவங்க பேர் டாப்ஸி தானே? எனக்கு தெரில. அது யாருக்கான ப்ராடக்ட்டு? சொல்லுங்க, நீங்களே பேர் சொல்லுங்க. பெண்களுக்கானது. பெண்களுக்கானது. இதுவும் பெண்கள் தானே? ஆமா, ஆனா அது ஸ்பெசிஃபிக்கா எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த பிக்சர் வச்சு தான். நான் வந்து ஒரு பொசிஷன் பண்ணுறேன். முன்னாடியெல்லாம் எல்லாருக்குமே ஒரே ஹார்லிக்ஸை தான் தூக்கிக்கிட்டு இதே ப்ரெக்னென்ட் பண்ண பார்க்க போன கூட்டம் தான் நம்மெல்லாம் இல்லையா? குழந்தை பிறந்துருச்சுனாலே ஹார்லிக்ஸை தூக்கிட்டு போன ஆட்கள் தான் நம்ம எல்லாமே. ஆனால் இன்றைக்கி ஏன் வந்து தனியாக ஒரு விஷயம் அவன் போடுறான்? இது எல்லாமே மார்க்கெட்டிங்கில் ஒரு பகுதி. புரியுதுங்களா? மார்க்கெட்டிங்கில் ஒரு பகுதி. மார்க்கெட்டிங்கிறது உங்களுடைய சந்தையோட, நான் சொன்னேன் இல்லைங்களா, சந்தைன்றதை நல்லா பிடிச்சிக்கோங்க. சந்தைன்றதை இன்னும் எளிதாக சொல்லணும்னா வாடிக்கையாளர். உங்களுக்குன்னு இருக்கிற அந்த வாடிக்கையாளருடைய கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே மார்க்கெட்டிங் தான். சிம்பிளாக இந்த பிக்சரே ஒரு மார்க்கெட்டிங் தான். ஈஸியாக சந்தையை சொல்லிடுறான்ல, அவன் வேறு யாருமே வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. கரெக்டுங்களா? ஸோ நான் வந்து லேபிளில் படம் போடுங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இல்லாமல் அந்த பொருளை ஒரு ஆள் பார்த்தாருனாலும் அது யாருக்கான சந்தைன்றது அவருக்கு புரியணும். குழந்தைகளுக்கு நான் வந்து தயவு செய்து எல்லாருக்குமான ப்ராடக்ட்னு ஒன்று செய்யாதீங்க. அப்படி ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது, சோறு தவிர. சரிங்களா? அதை நம்ம மார்க்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட். ஸோ இந்த பொருளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து தேனியில் எங்களுடைய பெரியகுளம் பக்கத்தில் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணார். இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது தலைவாழை இலையில் சாப்பாடு போடுறதுன்றது பெரிய பெரிய இந்த கல்யாண இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தலைவாழை இலை வந்து கல்யாண நேரங்களில் கிடைக்கிறதில்ல. அவர் என்ன பண்ணார், ஒரு ஆப்பு போட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸுக்கு 50 இலை வரும். நீங்கள் கமாடிட்டியாக விற்றுக்கிட்டு இருந்ததை, அதாவது பொருளாக விற்றுக்கிட்டு இருந்ததை அவர் பிராண்டாக மாற்றிட்டார். இதோட நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவுலாம் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு வெப்சைட்டில் போட்டார். வேணும்னா புக்கிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதோட சந்தை யாருன்னு சொல்லுங்க. எல்லாரும்லாம் இல்லைங்க. கல்யாணம் நடத்துகிறவங்களும் கிடையாது, கேட்ரிங் பண்ணுறவங்க. அவர் இதை வந்து பொது வெளியில் விளம்பரமே பண்ணலை. கேட்ரிங் அசோசியேஷனுக்கு மட்டும்தான் ஃபோட்டோ அனுப்பிச்சார், வீடியோ அனுப்பிச்சார், செலவெல்லாம் பண்ணல. இப்போ இந்த கேம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு பொருள்னா அதுக்கான சந்தையை கண்டறிஞ்சிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணுன்றது புரியுதா? தயவுசெய்து அந்த ஆங்கிளில் போகலாம். ரைட், நெக்ஸ்ட். ரைட், இங்கே ஒரு 4-5 கேள்வி குழப்பி வச்சுருக்கேன். சந்தைக்காக விலையா, இல்லை பொருளுக்காக விலையா, இல்லை பொருள், சந்தை, போட்டி, வளர்ச்சி வாய்ப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு விலையா? எதுக்கு விலை வைப்பீங்க? சரி, கேட்கல, சாரி. பொருளுக்கான விலை. ஓகே, நான் என்னோட பொருள் உற்பத்தி செலவை வச்சு விலைன்னு சொல்றீங்களா? ஓகே, வேற? சந்தை, பொருள், அதில் இருக்கக்கூடிய போட்டி, அதில் இருக்கக்கூடிய வளர்ச்சி வாய்ப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு விலையை நம்ம சார் சொல்லுங்க சொல்லுங்க. டிமாண்ட். அதை நான் விட்டுட்டேன் சார். தேங்க்யூ, கை தட்டலாம் அவருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாம் யாருக்குமே தெரியாது, அந்த கோவிட் வேக்சினோட உற்பத்தி விலையெல்லாம் என்னென்ன தெரியாது. ஸோ அப்போ ஒரு டிமாண்ட் இருந்தது, அந்த விலை ரைட்டாக தப்பானலாம் நமக்கு தெரியாது. ஓகே, டிமாண்டுக்காக ஒரு விலை இருக்கலாம். இது எதுவுமே நான் ரைட்டு தப்புன்னெலாம் இங்கே சொல்ல வரல. சந்தைக்கான விலையா, பொருளுக்கான விலையா? சில பேர் என்ன பண்ணலான்னா, சார் என்னோட உற்பத்தி, நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோன்னு சொல்கிறேன். பர்டிகுலராக நம்மன்னா யார் தெரியுங்களா? இந்த அறிமுக நிலையில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், இந்த விவசாயியாக வந்து தொழில் முனைவார் வர்றேன்றவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, சார் உற்பத்தி விலை எனக்கு இவ்வளோ ரூபா வருதுங்க சார், அதுலேருந்து எனக்கு ஒரு 10% போதுங்க சார். இப்படி மனநிலை இருக்கா இல்லையா? கையை மட்டும் தூக்குங்க பார்க்கலாம். முக்கால்வாசி பேர் உற்பத்தியிலேருந்து ஒரு 25% அதிகபட்சம் வச்சு விலையை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் விலையை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது
நீங்கள் இடையில கடைகளுக்கு கொடுக்கணும்னா அவங்களோட மார்ஜின், உங்களுக்கான சம்பளம், உங்கள் லேபரு, உங்கள் மந்த்லி காஸ்ட்டு, பல விஷயங்கள் அங்கே வருது. இதோட சேர்த்து நீங்கள் அதே பொருளை இப்போ வாழைக்காய் பவுடர்னு முடிவாயிடுச்சு. அப்போது மார்க்கெட்டில் வாழைக்காய் பவுடரே இல்லைன்னா பரவாயில்ல, நிறைய பேர் விற்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன ரேட் போடுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். அதையும் தாண்டி நீங்கள் ரேட் போட முடியுமா? முடியும், பண்ணலாம். அப்போது அது வந்து இயற்கையாக நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்றதை அந்த ஸ்டோரியை நீங்கள் வந்து நம்புகிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? ஒரு பொருளுக்கான விலை வைக்கிறத தெரிஞ்சுக்கணும், சந்தை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். 2 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ விலை நிர்ணயத்தில் நான் அடுத்த பாயிண்ட் சொல்ல, நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்களேன். இப்போ இது வந்து வாழை குடிநீர் அப்படின்னு ஒரு பொருள் வச்சு விற்கிறாங்க. இது வந்து 1/2 லிட்டரு 250 ரூபா. இங்கே இருக்கிற எத்தனை பேர் வாங்க மாட்டீங்க? கையை மட்டும் தூக்குங்க, கை தூக்குங்க, பரவாயில்ல. இவ்வளோ நேரம் காலிலேருந்து பேசணும் சார், விவசாயி பொருள் நம்ம வாங்கி ஆகணும், ஐயோ எனக்கு உறுத்துதே நான் வாங்குவேன்லாம் இருக்காதீங்க. 1/2 லிட்டரு 250 ரூபா அப்படிங்கும் பொழுது நமக்கு எவ்வளோ தான் அஃபோர்டபுளாக இருந்தாலும், நம்ம சம்பாதிக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் ஒரு யோசனை வருதா? ரைட். அவர் எதை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணாருன்றது தெரியலைன்னா, அவர் கொடுத்துருக்கிற இந்த அவர் விளம்பரத்தில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காரு, உடல் சூட்டை குறைக்கும், நான் தலையில் எண்ணெய் வச்சுக்கேன் சார் அதுக்கு பதிலான்னு சொல்லலாம். சார் நான் இதை குதர்க்கமாக பேசணும்னா எது வேணாலும் பேசலாம் இல்லைங்களா? இப்போது வாழை குடிநீர் 1/2 லிட்டர் 250 ரூபாய்க்கு அவர் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாருன்றது சைடில் கிளியராக இருக்கணும். அவர் வந்து ஒரு 10 வியாதியை குணப்படுத்தும்னு சைடில் போடுறார். எனக்கு இந்த நிறுவனம் யாருன்னெலாம் தெரியாது, நான் நெட்டில் இருந்து தான் எடுத்தேன், தேங்க்ஸ் டு கூகுள் தான். அது யாரும் இங்கே கூட இருக்கலாம், அதில் தெரியல. பட் அந்த பொருளோட விலையை வைக்கிறதுக்கு முன்னாடி பல காரணிகளை நம்ம முடிவு பண்ணிட்டு தான் வைக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நெக்ஸ்ட், இப்படி நீங்கள் விலை வச்சிங்கன்னா அந்த இது வந்து காணாமல் போயிடும், அந்த பொருளே காணாமல் போயிடும். இத்தனை பேர் இங்கே கை தூக்குறீங்க, அப்போ நாளைக்கு அந்த கம்பெனி யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ விலை, பொருள் பார்த்துட்டோம். அடுத்து பேக்கிங். லெஃப்டில் இருக்கிறதும் வாழைப்பூ தொக்கு தான், ரைட்டில் இருக்கிறதும் வாழைப்பூ தொக்கு தான். லெஃப்டில் இருக்கிறது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? ரைட்டில் இருக்கிறது இந்த கதையில் சொல்கிற மாதிரி தான், ஒரு பயங்கரமான குடுவையில் காஃபி குடித்தோன்னா அதை தான் வாங்கினாங்க, டம்ளரில் வச்ச காஃபி எவனும் எடுக்கலைன்ற மாதிரி. உள்ளே இருக்கிற தொக்கு தான் இது. இன்னும் நம்ம அண்ணாச்சி பண்ண தொக்கு, நம்ம ஊருக்காரங்க பண்ண தொக்கு தான் இது. அவர் வந்து ஆவாரம்னு ஒரு கம்பெனியில் உங்களை மாதிரி ஆட்கள்கிட்டேருந்து வாங்கி பேக்கிங்கை மட்டும் சூப்பராக பண்ணிட்டாரு. கரெக்டாக? அப்போது பேக்கிங் ஒரு வேலை செய்யுதா செய்யலையா? நீங்கள் பர்டிகுலர்லி இதோட விலையெல்லாம் 200 ரூபா 300 ரூபான்னு நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா, பேக்கிங் நல்லா இல்லைன்னா அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பேசணும், சரிங்களா? பேக்கிங் நல்லா இல்லைன்னா நீங்களே அதை எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ பேக்கிங்கில் நம்ம கவனம் செலுத்தணும். நெக்ஸ்ட், விளம்பரப்படுத்துதல். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிப்ஸை சொல்கிறேன் சார். விளம்பரப்படுத்துதல்ன்றது பயங்கரமாக செலவு பண்ணி பயங்கரமாக பண்ணுறதுக்கு பேர் விளம்பரப்படுத்துதல் இல்லை. இங்கிலீஷில் ப்ரொமோஷன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக தமிழ் வார்த்தை தெரியலைன்னு இப்போ விளம்பரப்படுத்துதல் போட்டேன். பாபு சார் வேணால் எனக்கு சொல்லிக் கொடுங்க. விளம்பரப்படுத்துதல் அப்படின்றது ஒரு உணவுப் பொருளுக்கு என்ன விளம்பரம்னா, நான் சொல்கிறத காட்டிலும் மிகப்பெரிய விளம்பரம் இருக்கவே முடியாதுங்க. உங்கள் பொருளை சாப்பிட கொடுக்கறது. இந்த ஃபோட்டோவில் சாம்பிள்னு இருந்ததுனால அதை போட்டிருக்கேன், ஓகேங்களா? உணவுப் பொருளாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் பொருளை சாப்பிட வைக்கிறத தாண்டிலும் மிகப்பெரிய விளம்பரம் இருக்காது. இந்த நீங்கள் ஸ்டால் போகிறீங்கல்ல, இங்கே எவ்வளோ ஸ்டால் போட்டிருக்காங்கல்ல, எவ்வளோ பேர் வந்து அவங்களோட ப்ராடக்டை சாப்பிட கொடுத்தாங்க. இப்போ சாப்பிடும் பொழுது ரைட்டுங்களா, நீங்கள் சாப்பிடும் பொழுது ஒரு விஷயத்தை ஏமாற்றவே முடியாது. அவங்க சொல்கிறது வேணால் ஏமாற்றலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சாம்பிளிங் கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க தொழில் முனைவோர்கள் எதுக்கோ போஸ்டர் நோட்டீஸ்லாம் அடித்து செலவு பண்ணாதீங்க. அந்த செலவையெல்லாம் சாம்பிள் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அது வந்து மிகப்பெரிய முதலீடு, சரிங்களா? சாம்பிள் கொடுத்தே வளர்ந்த ஆளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு வந்து ஒருத்தர் ரெகுலராக யுகாஸ் ஃபுட்ஸ்ன்னு முருங்கை சூப்பு வைப்பார். நான் 30-50 ஸ்டால் போட்டிருப்போம். அவர் ஸ்டாலில் தான் கூட்டம் கட்டி ஏறும். என்னடான்னு பார்த்தா, சார் சுட சுட சூப்பு ஃப்ரீன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா சூப் பவுடர் விற்றுருவார். ஸோ சூப்பை சாப்பிட்டு பார்த்தவங்க சூப் பவுடர். அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொருள் ஒரு இந்த இதில் ஓடிஓபியில் வந்து ஸ்டால் போட்டார். அப்பயுமே சார் சூப் ஒரு 10 ரூபாய்க்கு போடுங்க, அதிலே காசு பார்த்துடலான்னு. அதில் பண்ணவே இல்லை. அவர் சாம்பிள் தான் கொடுத்தாரு, ஆனால் ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய முதல் மாத டார்கெட்டை விற்பனையில் வைக்காதீங்க. 2வது மாதம் 3வது மாத டார்கெட்டை விற்பனையில் வைக்காதீங்க. எவ்வளோ பேருக்கு சாம்பிள் கொடுக்குறோன்றதில் வைங்க. அதுக்காக இன்னைக்கு காலையில் போனேன் சார் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் சாம்பிள் கொடுத்தேன் சார், 100 நாள் அங்கே தான் சார் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க.
வெவ்வேறு இடங்கள் தேர்வு பண்ணுங்கள், வெவ்வேறு மார்க்கெட்ஸ் தேர்வு பண்ணுங்கள். எப்படியோ ஃப்ரீயாக தானே கொடுக்க போகிறீங்க, அப்போ எங்கே வேணாலும் நம்ம வாய்ப்புகளை தேடி தேடி வாங்கிக்கலாம். யாருக்கு பிடிச்சிருக்குன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ சாம்பிளிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஜிட்டலாக இருக்கட்டும், எது வேணாலும் அதை 1 by 1 நம்ம அடுத்தப்புறம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னது MBAவில் படிக்கக்கூடிய மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். 4 Psன்னு சொல்லுவாங்க, 4 Ps ஆஃப் மார்க்கெட்டிங். பொருள், உங்கள் பொருள் ரொம்ப முக்கியம். உங்கள் பொருள் யாருக்கானது, என்னோட பொருளில் என்னென்ன இருக்குது, அதை ஒரு வரியில் என்னால் சொல்ல முடியுமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதோட விலை முக்கியம். அந்த பொருளை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறேன்றது முக்கியம். அந்த பொருளுக்கு நான் எவ்வளவு விளம்பரம் பண்ணுறேன்றது முக்கியம். நெக்ஸ்ட், மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய படிநிலைகள். நான் வந்து முதல் நிலையாக இருக்கேன் சார், எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பொருளை தேர்வு செஞ்சுக்கோங்க. அந்த பொருள் தேர்வு செய்கிறதுல எவ்வளோ நேரம் வேணாலும் எவ்வளோ மாதம் வேணாலும் எடுங்க, ஆனால் தேர்வு செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு ஸ்கேலபிள் ப்ராடக்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸ்கேலபிள்னால் ஒரு சின்னதாக இந்த செக்மெண்ட் மட்டும்தான் சார் வாங்குவாங்கன்னு ஒரு பொருளை எடுக்காதீங்க. ஒரு மாஸ் மார்க்கெட்டுக்கான ஒரு பொருளை எடுங்க முதல்ல நீங்கள் எடுக்கும் பொழுது. அதுக்கு வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதா இருக்கணும். இன்றைக்கி 100 கிலோ விற்றா நாளைக்கு 5 டன் விற்கணும், அப்படி ஒரு ப்ராடக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த செலெக்ஷனில் எவ்வளோ பேர்கிட்ட வேணாலும் போய் விசாரிங்க. கேவிகேஸ் போங்க, ரிசர்ச் ஸ்டேஷன் போங்க, யூனிவர்சிட்டிஸ் போங்க, ஆனால் தேர்வு பண்ணுங்கள். அதற்கேற்ற சந்தையை தேர்வு பண்ணுங்கள். நான் ஒரு ப்ராடக்டை முடிவு பண்ணிட்டேன் சார், இதுதான் என்னுடைய சந்தைன்றதை முடிவு பண்ணுங்கள். அதற்கேற்ற விலையை நிர்ணயம் பண்ணுங்கள். விலை நிர்ணயத்தில் வந்து நிறைய ஒரு சயின்ஸ் அது. ஆக்சுவலாக விலை நிர்ணயம்ன்றது ஒரு சயின்ஸ். நீங்கள் சொல்கிறீங்க என்னோடய பொருளுக்கு ஏற்ற மாதிரி. நான் சொல்கிறேன் 100 ரூபா தான் பொருள் வருது, இன்றைக்கி 400 ரூபாய்க்கு இப்போ விற்கிற பொருள்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அந்த நிலை பொருட்கள் அவ்வளோக்கு தான் விற்கிறாங்க காம்படிட்டர்ஸ். நான் ஏன் 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு விற்கணும்? அப்போது அதை வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுங்கள். பேக்கிங், நீங்கள் 50 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஒரு பேக்கிங், 200 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஒரு பேக்கிங். உள்ளூர் சந்தையில் விற்றீங்கன்னா ஒரு பேக்கிங், சென்னை சூப்பர் மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா ஒரு பேக்கிங், ஆன்லைனில் விற்றீங்கன்னா ஒரு பேக்கிங். பேக்கிங்கை ஸ்டடி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தெரிந்த நபர்கள். அவங்க சொன்னாங்க, அதாவது நம்ம MBAலாம் படித்து 20-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து சொல்கிறத காலையில் ஷாம்லா அவங்க வந்து அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. உங்கள் தெரிஞ்ச ஆளுங்களுக்கு முதல்ல கொடுங்க. தெரிஞ்ச ஆளுங்களுக்கு கொடுக்குறது எதுக்கு தெரியுமா? அவங்க திரும்ப வாங்கணுன்றதுக்கா? நியாயமாக கை தூக்குங்க. தெரிஞ்ச ஆளுகளுக்கு கொடுத்தா திரும்ப வாங்குவாங்களா? மாட்டாங்களா? ஃபீட்பேக் வேணால் கேட்கலாம், ரைட்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தெரிஞ்ச ஆளுகளுக்கு கொடுக்கறது ஃபீட்பேக் கேட்டுக்கிறதுக்காக மட்டுமே. சத்தியமாக எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் உங்களுடைய வாடிக்கையாளராக ஆக போகிறதே கிடையாது. உங்களுக்கு தெரியாத அடுத்த 100 நபர்களை சந்திங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்தில் அவங்க திரும்ப வாங்கினாங்கன்னா உங்கள் பொருளில் ஏதோ ஒன்று இருக்குது. என் பொருளில் நம்பிக்கை இருந்தால் தானே அதை பிடிச்சிக்கிட்டு இறங்கி என்னுடைய வாழ்நாளே அந்த பொருள் தானே நான் ஓட முடியும், இல்லைங்களா? இல்லைன்னா சும்மா ஒரு பொருள் எடுத்துகிட்டு நான் பாட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஐயோ அதை வச்சுட்டு அடுத்த பொருள் அப்படியே ஓட முடியாதுல்ல. ஒரு பொருளை நான் எடுத்துகிட்டு என் வாழ்நாள் முழுக்க உயிரை கொடுத்து ஓடணும்னா எனக்கு தெரியாத ஒரு 100 நபர்களில் ஒரு 50 பேர் வந்து அந்த பொருளை திரும்ப வாங்குறான், இல்லை ஒரு 20 பேர் அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா தான் நம்ம செய்ய முடியும். தெரியாத 100 நபர்களுக்கு கொடுங்க. அடுத்த ஸ்டெப், மறுபடியும் அவங்க வாங்குறாங்களான்றதை பாருங்கள். வாங்குறாங்களா அப்படின்ற பார்க்குற அதே நேரத்தில் ஏன் வாங்கலைன்றதையும் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தப்புன்னா, அவங்க வாங்குறாங்க அப்படின்றவங்கள்ட்ட ஃபீட்பேக்கே கேட்குறதில்ல, வாங்காதவங்கள்ட்ட தான் ஃபீட்பேக் கேட்குறது. அவன் ஏன் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சி சொல்லுவான், சரிங்களா? சுகருக்குன்னு ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாரு, அந்த ப்ராடக்டை ஒருத்தர் ரெகுலராக வாங்குறாரு. இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு அவர் சுகருக்காக தான் வாங்குறாரு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை சரி பண்ணுது சார் உங்கள் பொருள், நான் அதுக்கு தான் வாங்குறேன் அப்படின்றார் அவர். அப்போது நம்மளாம் என்ன பண்ணிடுறோம், வாங்குறவங்கள இவங்க வாங்குறாங்க இவங்களை விட்டுருவோம், வாங்காத ஆளை பார்க்கலாம் அப்படின்னு போயிடுறோம். தயவுசெய்து அது பண்ணாதீங்க. வாடிக்கையாளர் கருத்து கேட்டல். தென் பேக்கிங் சொன்னேன் இல்லையா, முழுமையான பேக்கிங். முதல் பேக்கிங் வேறு, இந்த பேக்கிங் வேறு. இந்த பேக்கிங்கில் பக்காவான ஒரு பேக்கிங், மாஸ் மார்க்கெட்டுக்கான ஒரு பேக்கிங் இப்போ தான் முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம முடிவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான தயாரிப்பு இயந்திரங்கள் இது வரைக்கும் நம்ம வீட்டு லெவலில் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பண்ணும் பொழுது ஸ்கீம்ஸில் லோன்ஸ் இதெல்லாம் வாங்கி தயாரிப்பு இயந்திரங்கள் வாங்கி விற்கிற இடத்தையெல்லாம் நம்ம தேர்வு செஞ்சு நம்ம பயணம் பண்ணலாம். இதில் நான் சொன்னதில் இதெல்லாமே மார்க்கெட்டிங் சம்மந்தமான படிநிலைகள். மேண்டேட்ரின்னு ஒன்று இருக்குது. FSSAI வாங்கணும், GST,
நிறைய பேர் ஜிஎஸ்டி எடுக்காமல் தொழில் பண்ணுறோம். ஜிஎஸ்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சீரியஸ்னஸ் வரும். இன்னொன்று இதில் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் ஆகும். அதே வந்து நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஸ்டார்ட் அப் இந்தியாவோட ரெகக்னிஷன் வாங்கினீங்கன்னா மகளிர் தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் தான் நம்மளும் ஜிஎஸ்டி எடுக்காமல் வெறும் எஃப்எஸ்எஸ்ஐ வச்சுட்டே பண்ணுவோம். அப்படி இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுங்க. ட்ரேட்மார்க் ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. என் பொருள் மேலே என் நம்பிக்கை இருக்குது, இப்போ வாழ வைக்கும் வாழை அப்படின்னு நாளைக்கு ஒரு பொருள் வராதுன்னு என்ன நிச்சயம்? பேர் நல்லா இருக்குல்ல. இப்போ அவங்க ட்ரேட்மார்க்லாம் எடுக்கல, இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ பேர் ரொம்ப முக்கியம். 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஒருத்தவங்க வந்து சந்தித்தாங்க. பீமபுஷ்டி அல்வா அப்படின்றது அவங்களுடைய ஃபேமிலி ட்ரேட்மார்க். ஆனால் அதை அவங்க வந்து ட்ரேட்மார்க் எடுக்க விட்டுட்டாங்க. இன்னொரு நபர் அதை ட்ரேட்மார்க் எடுத்துட்டாங்க. எத்தனை 6 தலைமுறையாக பீமபுஷ்டி அல்வா விற்றுட்டு வந்த மதுரை ஃபேமிலி இன்றைக்கி அந்த ட்ரேட்மார்க்குக்கு சொந்தம் இல்லை. அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு புது தொழிலை செய்கிறீங்க, அது நல்லா வரும் நம்புறீங்க, அதுக்கு நல்ல பேர் வச்சுருக்குறோன்னு நம்புறீங்கன்னா ட்ரேட்மார்க் எடுத்துங்க. ஸோ எஃப்எஸ்எஸ்ஐ, ஜிஎஸ்டி, ட்ரேட்மார்க்ஸ் இதெல்லாம் மேண்டேட்ரி. சரிங்களா? சந்தைப்படுத்துதல் அப்படின்றது நான் வந்து ஒரு மாயாஜாலம்னு தான் சொல்லுவேன். இதில் வந்து பாதி சயின்ஸ் இருக்குது, பாதி கலை இருக்குது. நல்லா பேச தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே சந்தைப்படுத்த முடியுமான்னா கிடையாது. கரெக்டாக இந்த சயின்ஸ் படி போனாலும் சந்தைப்படுத்த முடியும். நீங்கள் எவ்வளவு தான் ஒரு பொருளை நீங்கள் செஞ்சீங்கனாலும் சரியான சந்தைப்படுத்துதல் இல்லைன்னா ஒரே இடத்துல தேக்க நிலையோடு தான் நம்ம கடைசி வரைக்கும் நிற்கணும். ரைட். இதில் எங்களுடைய சப்போர்ட்டை எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். உதவி பண்ணுறதுக்காக நம்ம காத்திருக்கோம். பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரியில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்தை நீங்கள் அணுகலாம். பொருள் உற்பத்தி செய்வதற்காக இருந்தாலும் சரி, லோன்ஸ் வாங்குவதற்காக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங்கில் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் சரி, வி ஆர் ஹியர் டு சப்போர்ட். நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் இங்கே இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு தந்த மண்காப்போம் இயக்கம் ஈஷா, ரெஃபர் பண்ண ஆனந்த பெருமாள் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.